அம்மா இது பெருக்கிறது தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். எனக்கு எந்த பீஸை வந்து பொரிக்க எந்த பீஸை வந்து போடுறதுன்னு தான் தெரியல. நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கு. வாசமே சூப்பராக இருக்குது. கிராம்பு, கருவேப்பிலை, சின்ன சீரகம், பெரிய சீரகம்லாம் விட்டனால அது வந்து சூப்பராக இருக்குது ஸ்மெல்லே. தம்பி சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லு. ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மீனவ பொண்ணு சுபி. மக்களே, இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே வந்து இறைச்சி குழம்பு வந்து வைக்கணும். சரியான பெரிய கஷ்டம். போன வாரம் வந்து நான் ரசம் போட்டு இறைச்சி கூட்டு வச்சு சமாளிச்சிட்டேன். பட் இந்த வாரமும் ரசம் வைக்க முடியாது. ஸோ குழம்பு வைக்கலான்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி இறைச்சி குழம்பு பண்ணிடலாம். ஃபன்னாக பண்ணலாம். ஓகே. ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து இதை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம அதில் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் வந்து நார்மலாக இல்லை, தேங்காய் கூட வந்து என்னதெல்லாம் போட சொன்னாங்க அம்மா. பெரிய சீரகம், சின்ன சீரகம், அப்புறம் கொஞ்சம் கிராம்பு, கருவேப்பிலை போட சொன்னாங்க. அதை போட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் இறைச்சியும் வந்து இங்கே நல்லா கழுவி வெட்டி வச்சுருக்கோம். ஸோ இங்கே இந்த பக்கம் வந்து சோறு அடுப்பில் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அப்படியே வந்துட்டு அடுத்த வேலையை பார்த்துடலாம். அம்மா இது பெருக்கிறது தான் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதங்கட்டும். எல்லோரும் இந்த குக்கிங் சேனலில் சொல்லுவாங்கள்ல, நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதை வந்து வதக்குங்க. நான் வந்து குக் பண்ணும்போது இப்போலாம் வந்து பாட்டு கேட்டுகிட்டே தான் வந்து பண்ணுவேன். சரி, ஓகே, கொஞ்சம் அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வைபாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும் மனசுக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் அந்த மாதிரி பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் நமக்கு வந்து சோறு வந்துட்டுருக்கு, நல்லா வந்துருச்சு. ஸோ ஆஃப் பண்ணிட்டு இதை வடிச்சிடலாம். மக்களே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயம் நல்லா இதாகிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் வந்து போட போகிறோம். கொஞ்சோண்டு வச்சுக்கலாம். கூட்டு பண்ணாலும் பண்ணுவேன். எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணவா இல்லைனா கூட்டு பண்ணவான்னு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. வெங்காயத்துக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் அந்த ஸ்மெல்லே வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு 4 தக்காளி போட்டேன். எங்கள் அம்மா வந்து 5 போட சொன்னாங்க, நான் 4 தான் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து 1.5 வெங்காயம், அப்புறம் 2 உருளைக்கிழங்கு. மக்களே, வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வந்து போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இறைச்சியும் போட்டு அதில் வந்து வதக்கிடலாம். நான் யூடியூப்லாம் பார்க்கல, சரி அம்மா பண்ணுற மாதிரியே அவங்க சொல்கிறதே வச்சு பண்ணிடலான்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த பீஸை வந்து பொரிக்க எந்த பீஸை வந்து போடுறதுன்னு தான் தெரியல. ஆக்சுவலாக வந்து சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம், இதே சாப்பிட்டு பழகினால. நாட்டுக்கோழி சாப்பிட சொல்கிறாங்க, ஆனால் அது நம்மளுக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லைனா. ஒரு டைம் வந்து கோயம்புத்தூரில் சாப்பிட்டேன், ஷர்மி மேம் வீட்டில் சாப்பிட்டேன். நமக்கு வந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால அதோட டேஸ்ட் வந்து தெரியல. இப்போ ரேட்டும் அதிகம் இல்லை அது. ஓகே, மீதி இவ்வளோத்தையும் நான் வந்து ஒன்று கூட்டு வைக்கணும், இல்லைனா ஃப்ரை பண்ணணும். எந்த மூடு இருக்கோ அதை வைக்க வேண்டியதான். கூட்டு வச்சா நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து இறைச்சி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது கொஞ்சம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் வச்சுருக்க தேங்காவையும் மசாலாவையும் விட்டுட்டு இது பண்ணிடலாம். போர் அடிக்கோ சேனலு வீடியோ என்ன பண்ணலாம். என் தம்பி தான் எங்கள் அப்பா திட்டிகிட்ருக்காங்க. காலையிலே வெளியே போனால் இன்னும் வீட்டுக்கு வரல, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான், எங்கேயோ இருந்துட்டு வர மாட்டேங்கிறான். நம்ம இங்கே வீட்டில் உட்காந்து சமைச்சிட்ருக்கோம், யாராவது நம்ம ஹெல்ப் பண்ணலாம்ல. நல்லா வந்து வதங்கிட்டு இருக்கு. வாசமே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் ஊரில் எந்த மாதிரி வந்து பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காவை வந்து உள்ளே விட்டுட்டேன். தேங்காய்னா நார்மல் தேங்காய் இல்லை, நம்ம வந்து
கிராம்பு, கருவேப்பட்டை, சின்ன சீரகம், பெரிய சீரகம்லாம் விட்டனால அது வந்து சூப்பராக இருக்குது ஸ்மெல்லே. லைஃப்பில் என்ன சுபி ஒரே லைஃப்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய வந்து அட்வென்ச்சர் பண்ணணும், நிறைய ரிஸ்க் எடுக்கணும், நிறைய 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 ஊருக்கு போகணும் அப்படிலாம் நிறைய ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சுச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது. பட் நம்ம தான் அதை உருவாக்கிக்கணும். இல்லை மசாலா போட்டுடலாம். ஓகே, எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி ஸ்மெல்லு லைட்டாக வந்திருக்கு. உண்மையை ஒத்துக்கிறேன்ப்பா. பட் கலர் தான் மசாலா காணாதுன்னு நினைக்கிறேன். மெயினாக உப்பு போட்டுருணும். வேறு லெவலில் இருக்குது, செம்ம காரமாக இருக்குது. ஐயோ, கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அம்மாவுக்கு வந்து காரமாக கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றினோன்னா எப்படியும் கொஞ்சம் கட்டி ஆயிரும். ஸோ கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிடலாம். ஓகே, இதை அப்படியே வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வந்து இதாக கொதிச்சிருச்சு அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும். மட்டும் நெக்ஸ்ட்டு நான் வந்து என்கிட்ட இருக்க சிக்கன் 65 சில்லி மசாலாவை போடுறேன். கலரே நல்லா ரெட்டிஷாக வந்து மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து இறச்சி தூக்கி போட்டுடலாம். நான் கூட்டுக்கு கிரேவிக்கு வந்து உருளைக்கிழங்கு சேர்க்க மாட்டேன். அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணாங்கன்னா சேர்ப்பாங்க. ஓகே, இப்போ நல்லா வந்து மசாலா கூட வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பார்க்குறதுக்கு இவனுக்கு ஒரு பேர் வைக்கணும் மக்களே. இவன் வந்து யார மதமாக இருக்கான். அந்த முந்தி காலத்தில் ஒரு ஆக்டர் உண்டு, ஒல்லியாக இருப்பார். ஒரு பேர் எனக்கு தெரிய மாட்டி மறந்துருச்சு. சூப்பர் உண்மையாகவே உப்பு போடணுமா? உப்பு போடணுமா? ஓகே மக்களே, இப்போ வந்து குழம்பு பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், செம்மையாக வந்திருக்கு. ஸோ குழம்பு வந்து நம்ம ஓட்டிட்டு கூட்டை வந்து நம்ம இந்த இதுக்கு மாற்றிடலாம். மக்களே, இவ்வளோ நேரத்தில் பெரிய காமெடி என்ன ஆச்சுன்னா, நான் பேசிட்டு இருந்திருக்கேன், மைக் வந்து பாப்பாடாக இருந்திருக்கு. நான் பேசுனது ஒன்றுமே வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ சேடு. என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே வந்து பாருங்கள் அழகாக இருக்குது. பக்கத்தில் வந்து கல்டா பார்க்கவே வந்து பார்க்க அழகாக இருக்குது. சால்னா மாதிரி ஆயிடுச்சு. இது நல்லா வந்து எனக்கு வந்து கட்டி ஆகணும். நான் வந்து இருக்கிறத வச்சு தான் பண்ணேன். ஆனால் டேஸ்ட் சூப்பராக வந்திருக்கு, பங்கமாக இருக்குது. இதை வந்து நம்ம இறச்சி குழம்பு கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டி ஆகட்டும், நல்லா அப்படி குருமா மாதிரி ஆகட்டும். இப்போ சால்னா மாதிரி இருக்குது, அடுத்து குருமா லைட்டாக வந்து கட்டியாகி இந்த கிரேவி மாதிரி ஆகணும். அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ குறைச்சி வச்சு நம்ம மூடிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். எங்கள் அப்பாவுக்கு வந்து கர்த்தரி சோறு தான் எங்கள் அப்பா சாப்பிடுவாங்க. அதனால் எங்கள் பெரியம்மா வந்து கர்த்தரி சோறு வந்திருக்காங்க. எங்கள் வீட்டில் நான் வெள்ளரிசி தான். இப்போ வெள்ளரிசி தான் நானே தம்பி சாப்பிடுவோம். எங்கள் அம்மா எல்லோரும். எங்கள் அப்பா மட்டும்தான் கர்த்தரிசி. அதனால் நாங்கள் வந்து பண்டமாற்று முறை பண்ணிப்போம். எப்படின்னா, இவங்க வந்து சோறு கொண்டுருவாங்க, நாங்கள் வந்து குழம்பு கொடுப்போம். தம்பி, சாப்பாடு எப்படி இருக்கு சொல்லு. மக்களே, கொஞ்சம் வந்து காரம் அதிகமாகிடுச்சு. வத்தல் பொடி வந்து கம்மியாக போடுங்க. விஜன் அவர்களே, சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்க. என்ன எரிப்பு இல்லையா? அங்கே எரிப்பு இருக்கா? இவனுக்கு எரிப்பு இல்லையா? சரி, கூட்டு நல்லா சூப்பிட்டு தான் டேஸ்ட் சொல்லுவான். என்ன? சரி, ரொம்ப நன்றி.